வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன். இப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகமாகுங்க. செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகுங்க. ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறாருங்க. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு. இப்படிப்பட்ட புதன் பகவானை எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக பகவானை என்று வேண்டுமானாலும் எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வாரு. இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவாதனீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அதேபோல் சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் திங்களூர் புதன் பகவானை உரிய தலம் திருவெண்காடு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமைங்க. அது மட்டும் இல்லாம புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதேபோல் புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் பெறலாம் என்பதை அகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானுடைய வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நாள் இது என்று பார்க்கும்போது திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் அல்லது ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவற்றின் புதன்கிழமைகளில் புதன் உரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக சிறந்த ஒரு நேரமாகுங்க. புதன்கிழமையில் புதன் உரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் ஆகும். இந்த நேரத்தில் வழிபடலாங்க. அப்படி வழிபடும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகுவும், திருதிய ராசியில் குருவும், சப்தமஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. சனி பகவானும் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறாங்க. வீண் கவலைகளும் குடும்பத்தில் ஒற்றுமையின்மையும் முயற்சிகள்ல ஏற்படுங்க. தடங்களும் ஏற்படலாங்க. மனதில் விரக்தியை உண்டு பண்ணுங்க. கைப்பணம் எங்கே போயிற்று என்று அதிசயிக்கும் வண்ணம் பணம் விரயமாகுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவரை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சனி பகவானுடைய வக்ரகதியினால் ஏற்படும் ஆரோக்கிய குறைவு, அலுவலக பணிகளிலிருந்து சில நாட்கள் ஓய்வில்லாமல் செல்ல மனம் விளையுங்க. காரணமே இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனதை அரிக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறையுங்க. மன நிம்மதியை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் எல்லா விஷயத்திலும் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிக மிக நல்லது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் செல்வதாலும் 7.5 சனி காலம் நடைபெறுவதாலும் வேலை பார்க்கும் இடத்தில் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியங்க. உயரதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருக்க வேண்டுங்க. சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை அல்லது உயரதிகாரிகளை பற்றியோ பேசாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் தாங்கள் சேரப்போகும் நிறுவனம் பற்றி நன்கு விசாரித்து அதன்
பிறகே அந்த நிறுவனத்தில் சேர வேண்டுங்க. தேவையில்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என்ற எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஆதரவும் குறையுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று உயர்வதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க. சந்தை நிலவரம் திடீரென்று மாறுவதால் உங்களுடைய பொருட்களுடைய விலைகளை முன்கூட்டியே நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படுங்க. புதிய கிளைகள் திறப்பதை தற்போதைக்கு ஒத்தி போடுங்க. ஏற்றுமதி துறையினர் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிடில் பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஆதரவாக இல்லைங்க. தேர்வு சமயங்கள்ல படித்தவை நினைவில் இருக்காது. குடும்ப நிலையும் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவது, இரவில் தனியே வெளியில் செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமானாலும் அவை அதிருப்தி அடையுங்க. அதேபோல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுங்க. 7.5 சனி காலம் தற்போது நடைபெறுதுங்க. மற்ற கிரகங்களினாலும் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. சப்தமஸ்தானத்தில் எதுவும் நிலை கொண்டிருப்பதால் கணவருடன் அடிக்கடி அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. இது குடும்ப நலனிற்கு ஏற்றதல்ல. அதனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. அதே போல் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் தற்போது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க. வீடு இடம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். வரன்கள் வாசல் தேடி வரலாங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. தொழில் நடத்துபவர்களுக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு, திடீர் தனவரவும் உண்டுங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமா அமைய இருக்குது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டுங்க. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் யோகம் உண்டுங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவீங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உங்களுடைய ஊரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை அவங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் நாராயணம் அல்லது சுந்தரகாண்டம் படித்து வாருங்க. எண்ணற்ற நன்மைகளுடைய வாழ்வில் ஏற்படும். முடியாதவர்கள் பிரதோஷ நேரத்தில் சிவன் மற்றும் உமையவள் நந்தி வழிபாட்டை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.